வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். போக்குவரத்து ஊழியர்கள் மார்ச் 6 கோட்டை நோக்கி பேரணி. சம்மேளன பொதுச் செயலாளர் கே ஆறுமுகநயினார் தகவல். அரசு போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை பட்ஜெட்டில் ஒதுக்கி வழங்க கோரி மார்ச் 6 கோட்டையை நோக்கி பேரணி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் கே ஆறுமுகநயினார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசுகையில் கூறியதாவது: 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கங்கள் வைக்கும் கோரிக்கை மீது அதிகாரிகள் பதிலளிக்க மறுக்கின்றனர். எனவே போக்குவரத்துத்துறை செயலாளரை சந்தித்து கோரிக்கைகளை விளக்கினோம். வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு வழங்காமல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்பதை வலியுறுத்தினோம். மின்சார வாரியம் யூனிட் 12 ரூபாய்க்கு வாங்கி 2.25 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கிறது. அதற்கான நட்டத்தை அரசு ஈடு செய்கிறது. பேருந்துகளை 1 கிலோமீட்டர் இயக்க 75 ரூபாய் வரை செலவாகிறது. 35 ரூபாய் தான் வருவாய் வருகிறது. எஞ்சிய தொகையை அரசு ஈடுகட்டுவதில்லை. போக்குவரத்து கழகத்திற்கு உள்ள 45,000 கோடி ரூபாய்க்கும் அரசுதான் பொறுப்பு. மேலும் கழக பணத்தை எடுத்து அரசு செலவு செய்வதை கைவிட வேண்டும். இதனை வலியுறுத்தி CITU, AITUC பணியாளர் சம்மேளனம் ஆகிய அமைப்புகள் சார்பில் மார்ச் 6 கோட்டையை நோக்கி பேரணி நடைபெறும். மின்சார வாரியத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு ஒப்பந்தப்படி தரப்படும் ஊதியத்தை போக்குவரத்து தொழிலாளிக்கும் தர வேண்டும் என்றோம். இதன்படி அரசு வழங்கினால் கடந்த ஒப்பந்தத்தில் கிடைத்த அதே அளவு ஊதிய உயர்வு கிடைக்கும். ஓய்வூதியர்களுக்கு 3000 கோடி ரூபாய் அரசு பாக்கி வைத்துள்ளது. போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் ஒப்பந்தப்படி ஏற்படுத்தப்பட்டது. எனவே 1/4/2003 பிறகு பணியில் சேர்ந்தவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்துள்ளோம். அந்த வழக்கு ஓரிரு மாதங்களில் முடிவுறும். வழக்கு வெற்றி பெறும். அதன்படி 1/4/2003 பிறகு பணியில் இணைந்தவர்களை பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்தால் ஓய்வூதியர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இதற்கு வலுவான நிர்பந்தத்தை அரசுக்கு தர வேண்டும். தோமுசா, ADP உள்ளிட்ட சங்கங்கள் தொழிலாளர்களின் பிரச்சனைகளில் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பில் போக்குவரத்து கூட்டமைப்பும் சேர அழைப்பு விடுத்து உள்ளார்கள். ஏப்ரல் 1 முதல் 4 வரை தொழிலாளர் கோடுகள் என்பது தொழிலாளர்களின் உரிமைகள், பொறுப்புகள், வேலை நலத்திட்டங்கள் ஆகியவற்றை குறிக்கும் சட்டங்கள் மற்றும் வரையறைகளாகும். ஒன்றிய அரசு அமல்படுத்த உள்ளது. இந்த சொல்லில் இனி ஒன்றிணைந்து போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். இது போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.